இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டபடி அந்த உறுதிமொழி என்பது எடுக்கப்பட்டது. அதனால் 5 மணி முதல் அந்த போர் பதற்றம் தணிகிறது. 5 மணி முதல் அந்த போர் பதற்றம் தணிவது என்பது நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது இயல்பு நிலை மீண்டும் திரும்புகிறது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தான் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த ஒரு அடாவடித்தனத்தை பாகிஸ்தான் மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பாக 5 மணி முதல் இந்த போர் பதற்றம் தணிவது என்பது முடிவுக்கு வருகிறது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்று சொல்லலாம். ஆனால் இரு நாட்டினுடைய உச்சகட்ட அதிகாரிகள் இரு நாட்டினுடைய அரசும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது 2 நாடுகளும் போர் பதற்றத்தை தணிப்பதற்கான முடிவுக்கு வந்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இனி போர் நடக்காது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அமைதி விரும்புகின்றோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அப்படியானால் கிட்டத்தட்ட கடந்த 22ஆம் தேதி பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இன்று வரை என தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த அந்த போர் பதற்ற சூழல் என்பது முடிவுக்கு வருகிறது. மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த பழைய நிலை என்பது தொடரும். அதே போன்று எல்லையில் வழக்கம் போல மீண்டும் அமைதியான சூழல் காணப்படும். பாகிஸ்தானுடைய வான்பரப்பை கூட திறப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்த போர் பதற்ற சூழல் என்பது முடிவு வருகிறது என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். எல்லையில் அங்காங்கே மக்கள் எல்லாம் பதுங்கு குழிகளும் அதே போன்று முகாம்களிலும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். பல்வேறு இடங்களில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டது. இப்படியாக தொடர்ந்து 3 நாட்களை 3 இரவுகளை எல்லைப்பகுதி மக்கள் கடந்து வந்த நிலையில் 4வது இரவாக தொடர்ந்து கடந்து வந்த அந்த 4வது இரவாக இன்று இரவு அவர்கள் நிம்மதியாக அவர்கள் வீட்டில் உறங்குவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் பாகிஸ்தான் மீண்டும் வழக்கம் போல அடாவடித்தனத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது அதாவது ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரையிலான அந்த இந்திய மாநிலங்கள், பாகிஸ்தான் இந்தியா எல்லையொட்டிய மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் 26 இடங்களை குறிவைத்து 26 நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியானது. அதனால் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட நம்முடைய இந்திய ராணுவம் என்றால் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் இரு நாடுகளும் ஒப்புதலுடன் தானே இந்த முடிவு வந்திருக்கிறார்கள். அமைதி மீண்டும் நிலைநாட்டப்படும் என்றும் பாகிஸ்தான் ராணுவத்தின் அமைதியாக இருப்பார்கள் என்றுதான் நாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் வழக்கம் போல தன்னுடைய சித்து விளையாட்டை காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் மூலமாக இந்திய நிலைகளை குறிவைத்து பல்வேறு நகரங்கள் 20க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை அவர்கள் தொடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் சுதாரித்துக் கொண்ட இந்திய ராணுவம் உடனடியாக ட்ரோன் தாக்குதலை இடையில் வானத்தில் இடைமறித்து அழிக்கக்கூடிய நம்முடைய வான் தடுப்பு கவசம் S-400 என்று சொல்லக்கூடிய அந்த வான் தடுப்பு கவசம் மீண்டும் களத்தில் இறக்கி விடப்பட்டு அது தன்னுடைய சுழன்று வானில் பறக்கக்கூடிய ஒட்டுமொத்த ட்ரோன்களையும் அடித்து துவம்சம் செய்யக்கூடிய வகையில் அது சுழன்று அனைத்தையும் முறியடித்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவும் பதிலடி கொடுக்க தொடங்கினார்கள் என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தம், போர் பதற்றம் அது தனிக்கூட வகையிலான பேச்சுவார்த்தை என்பது நடைமுறையில் இருக்கும் நிலையில் அதை மீறி பாகிஸ்தான் செயல்பட்ட காரணத்தால் இந்தியாவும் அதை திருப்பி பதிலடி கொடுக்க அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையடுத்து இந்திய ராணுவத்தினும் பதிலடி கொடுத்தார்கள், பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பதிலடி கொடுத்தார்கள். இப்படி போர் பதற்றத்தை மீறி மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகிறது. அதைதான் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக போர் பதற்றம் முடிவுக்கு வந்தது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்மாறான நிகழ்வுதான் நடந்திருக்கிறது. மீண்டும் வழக்கம் போல போர் தொடர்கிறதா என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஒருவேளை அதாவது பாகிஸ்தானுடைய அரசு அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தம் என்பது, போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வருகின்றது, அமைதியாக இருக்கின்றோம் என்று தெரிவித்து உத்தரவாதம் கொடுத்த நிலையில் பாகிஸ்தானுடைய ராணுவம் இது போன்ற தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறது காரணத்தால் ஒருவேளை பாகிஸ்தானுக்குள்ளேயே இது போன்ற ஒரு முரண்பாடு பிரச்சனை இருக்கிறதா என்ற கேள்வியும் இது எழுப்பியிருக்கிறது. அரசு ஒரு நிலைப்பாடு, ராணுவம் ஒரு நிலைப்பாடு என பாகிஸ்தானில் 2 நிலைப்பாடுகள் காணப்படுகிறதா? பாகிஸ்தானுடைய அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையில் முரண்பாடு இருக்கிறதா? பாகிஸ்தானுடைய அரசு தெரிவித்த அந்த உத்தரவாதத்தில் ராணுவம் உடன்படவில்லையா, பாகிஸ்தான் ராணுவம் உடன்படவில்லையா என்ற மற்றொரு கோணத்திலும் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் பாகிஸ்தானின் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான முதல் பிரச்சனை என்பது பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் என்பது பாகிஸ்தானில் அதல பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு இன்னல்களை பொருளாதார பிரச்சனை காரணமாக சந்தித்து வருகிறார்கள். இது ஒருபுறம் உலக நாடுகளிடம் அவர்கள் கையேந்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள்.
இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் பதற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு தாக்குதல் நடைபெற்று வந்த சூழ்நிலை கூட உலக நாடுகளுக்கிட்டும் அவர்கள் கையேந்தினார்கள். அதாவது இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய காரணத்தால் எங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும், அப்படி உதவினால் மட்டும்தான் எங்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்று உலக நாடுகளிடம் கையேந்தக்கூடிய ஒரு நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் என்பது சரிந்து கிடக்கிறது. இது ஒரு பிரச்சனை அங்கு காணப்படுகிறது. மற்றொரு பிரச்சனை, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் தனி நாடாக கோரி அங்க இருக்கக்கூடிய பலுச் விடுதலை அமைப்பு தொடர்ந்து போராட்டம், ஆயுதம் ஏந்திய போராட்டம், ராணுவத்துக்கு எதிரான போராட்டம் எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது பாகிஸ்தானுடைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருகிறது. இது ஒரு பிரச்சனை. மற்றொரு பிரச்சனை என்பது சமீபத்தில் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் சூழல். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுடைய பல்வேறு ராஜ ரீதியான உறவுகள் ரத்து உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக அது இன்னும் அதிக ஒரு நெருக்கடி பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பாகிஸ்தான் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய நிலையில் இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்கு பாகிஸ்தான் முன்வந்தார்கள். முதலில் அவர்கள் தான் முன்வந்தார்கள் என்றால் அமெரிக்காவுடைய பிரதிநிதி மூலமாக பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை இயக்குனர் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை இயக்குனர் அமெரிக்காவுடைய பிரதிநிதியிடம் தெரிவித்திருந்தார்.